Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.1ல தேர்ட் சம் பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 210ல இருக்கு. Using binomial theorem, indicate which of the following two numbers is larger. கொடுத்திருக்க ரெண்டு நம்பர்ல எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை வந்து binomial theorem ஃபார்மேட்ல ஃபார்முலால மாற்றி எழுதலாம். ஃபர்ஸ்ட் 1.01 1 plus 0.01 மாற்றிக்கலாம். பவரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். இந்த பார்ட் வந்து பைனாமியல் தியரமில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து a plus b ஹோல் பவர் n, இன்னொன்று a minus b ஹோல் பவர் n. இது வந்து a plus b ஹோல் பவர் n ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னங்கிறது பவரில் இருக்கிறது, a வந்து 1, b வந்து 0.01. இப்போ a plus b ஹோல் பவர் n ஃபார்முலா எழுதலாம். a plus b ஹோல் பவர் n is equal to n c0 a பவர் n b பவர் 0 plus n c1 a பவர் n minus 1 b power 1 plus n c2 a power n minus 2 b power 2 plus n c3 a power n minus 3 b power 3 plus இது போயிட்டே இருக்கும் இந்த சம்மில். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்லலாம் வந்து n வரையும் நம்ம எழுதுவோம். ஆனால் இதில் n வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்கிறதுனால டாட் வச்சு விட்டுடலாம். இப்போ இதில் a வந்து 1 ப்ளஸ் b வந்து 0.01 ஹோல் பவர் n வந்து 10000000 இஸ் ஈக்குவல் டு மொத்தம் 6 zeros பண்ணணும். இப்போ இதில் இந்த டேர்ம்ஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். என்னோட வேல்யூ வந்து 10 lakhs கிட்ட வரும். c0 a வந்து 1 பவர் 1000000 b வந்து 0.01 ஹோல் பவர் 0 ப்ளஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அகெயின் n வந்து 10000000 c1 a வந்து 1 பவர் n வந்து 00 மொத்தம் 6 zeros போடணும். மைனஸ் 1 b வந்து 0.01 ஹோல் பவர் 1 ப்ளஸ் இதுக்கப்புறம் வர வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்லை, இது வரையுமே போதும். இங்கே சம் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் சம் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டில் இந்த பார்ட்டை சால்வ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷன் படி nc0 is equal to 1. அப்போது இங்கே இருக்க இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 அடுத்தது 1 பவர் 1000000ன்னு இருக்குது. இதுக்கு பதிலாக 1ஓட நம்ம 1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு 1 தான் கிடைக்கும். அப்போது இன்ட்டு 1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0.01 ஹோல் பவர் 0, எனிதிங் பவர் 0 இதுவும் 1 ஆகிடும். அப்போது இன்ட்டு 1. இப்போ நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். ப்ளஸ் இப்போது nc1 இருக்குது இந்த ஃபார்மேட்டில். nc1 வந்து என்னே தான் வரும். அப்போது 10 lakh c1 is equal to 10 lakh தான் வரும். அதுக்கு பதிலாக 6 zeros இன்ட்டு 1 பவரில் 10 lakh minus 1ன்னு இருக்குது. அப்போது 1 பவர் மைனஸ் பண்ணால் 999999 வரும். 69 இன்ட்டு 0.01 ப்ளஸ் சம் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். அப்போ 1 ப்ளஸ்
10 lakh. 1 பவரில் 1க்கு பவரில் நம்ம எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணாலும் மறுபடியும் 1 தான் கிடைக்கும். அப்போ இன்ட்டு 1 இன்ட்டு 0.01 ப்ளஸ் sum of positive terms is equal to 1 plus. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் இது 10 பவர் -2 ஆகிடும். அப்போது 1000 இதில் 0.01 மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த 2 0க்கு பதிலாக இதில் 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ மீதி 10,000 இருக்கும். ப்ளஸ் sum of positive terms is equal to 1 plus 10,000 வந்து 10001 10,001 plus sum of positive terms. கொஷனில் 10,000 விட பெருசான்னு தான் கேட்டிருக்காங்க. எது லார்ஜ், இதுவான்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது 10,001, அப்போ இதுதான் பெருசு, greater than 10,000. Therefore 1.01 whole power 1 000000 is greater than 10,000.